نحمده ونصلي على رسوله الكريم أما بعد ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வருடந்தோறும் பத்ருடைய தினத்தை சந்தித்து வருகின்ற நாம் இந்த வருடமும் அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆண்டுதோறும் இந்த பத்ருடைய நாளில் பத்ர் போர் நடந்தது குறித்தும் சஹாபாக்களுடைய வீர தீர செயல்கள் குறித்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் போரை எப்படி வழிநடத்தினார்கள் என்பது குறித்தும் அதன் மூலமாக நமக்கான படிப்பினைகள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் ஆண்டுதோறும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையில் இந்த வருடமும் பத்ர் சஹாபாக்களுடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக நமக்கான படிப்பினைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வருகின்றோம். பத்ர் போர் எப்படி உருவாச்சு, ஏன் பத்ர்ல வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியிலிருந்து இன்னைக்கான பத்ர் சிந்தனையை நாம தொடங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி ஒன்று கிடைக்குது. இந்த பத்ருக்கு முன்னாடியே நிறைய சின்ன சின்ன சண்டைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்த காலகட்டம், மக்கால இருக்க முடியல, இருக்க விடல முஸ்லிம்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மதீனாவுக்கு அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்துக்கான அனுமதி கொடுக்கிறான். மதீனால அப்படின்னா யூதர்கள் மூலமா யூதர்களை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு மக்கால உள்ள காபிர்கள் முஸ்லிம்களுக்கு நிறைய தொல்லைகள் தந்துகிட்டு இருந்த அந்த சூழல். பத்ருக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல உஷைரா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை நடந்துச்சு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் சில பேரை புடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. ஷாமுல வியாபார நிமித்தமாக வந்த மக்கால உள்ள ஒரு வியாபார கூட்டம் ஷாமுல இருந்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு மக்காவுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மதீனாவில் உள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. எப்படி பத்ர் போர் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்ல வரும். இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் உண்மைதானா அப்படிங்கிறத தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஈத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேரை அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. இவங்க இங்க இருந்து மதீனால இருந்து கிளம்புறாங்க. ஷாமில் இருந்து வந்த வியாபார கூட்டத்தினுடைய அமைப்பு எப்படி அப்படின்னா 100 ஒட்டகங்கள்ல வியாபார சரக்கு, கிட்டத்தட்ட 50,000 தங்க நாணயங்கள் பெருமானம், 50,000 கோல்ட் காயின்ஸ் பெருமானம் உள்ள ஒரு வியாபார பொதியை சுமந்துக்கிட்டு வர்றாங்க 100 ஒட்டகம். ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு வெறுமனே 40 பேர் தான் இருக்காங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில தான் அந்த மக்காவினுடைய வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கு. இங்க இருந்து போன தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஸஈத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரௌஹா அப்படிங்கிற இடத்துல போய் தங்குறாங்க. ஷாம்ல இருந்து கிளம்புனாங்கன்னா அந்த வழியா தான் போவோம் மதீனா ஒட்டி. அந்த இடத்துல போய் தங்குற உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த வியாபார கூட்டம் அந்த ரௌஹாங்கிற இடத்துக்கு அப்படி கிராஸ் ஆகி போகும். 2 பேரும் நேரம் மதீனாவுக்கு திரும்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, விஷயத்த சொல்றாங்க. உண்மைதான், செய்தி உண்மைதான். 100 ஒட்டகம் போகுது, கிட்டத்தட்ட பெருவாரியான வியாபார பொருட்களோட போறாங்க. ஆனா இருக்கிறது 40 பேர் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன்னா ஏகப்பட்ட உயிர்களை பறி கொடுத்திருக்காங்க, நம்ம தரப்புல இருந்து ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செய்யும் போது குடல்ல ஒட்டக குடலை எடுத்து போட்டிருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உயிர் போற அளவுக்கு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க.
யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் அவ்வளவு பொருள்லாம் தாக்கப்பட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தினா இதை மக்கால உள்ளவங்க மறக்க மாட்டாங்க, நாம திரும்ப அடிக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி வியாபார கூட்டம் வந்திருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ உள்ள சூழ்நிலையில முதல் கட்டமா இவ்வளவு பெரிய போர் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல, நினைக்கவும் இல்லை. அதனால வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறாங்க. ஒரு போருக்கான சூழலை உண்மையா தெரிஞ்சு போருக்கான தயாரிப்புகளோட படை கிளம்புற முஸ்லீம்களுடைய படை போய் சேதாரத்தை ஏற்படுத்திட்டு வருவோம், நம்மளால முடிஞ்ச சேதாரத்தை ஏற்படுத்தி வருவோம், அவங்க இதை மறக்க மாட்டாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில தான் விருப்பப்பட்டவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பின் பேர்ல கிளம்பி போறாங்க. இதனாலதான் பத்ர்ல நம்ம சைடு வெறுமனே 300 சில்லற பேர் தான் கலந்துகிட்டாங்க. அதுல போதுமான ஒட்டகங்களோ போதுமான தளவாட சாமான்களோ போதுமான போர்க்கருவிகளோ அவங்களால எடுத்துட்டு போக முடியும். 2 குதிரை, ஒண்ணு மிக்தாது அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான குதிரை, 2வது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான 2 குதிரை. அதே மாதிரி 40 ஒட்டகம், அவ்வளவுதான். சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த 2 குதிரையில தான் இந்த 313 பேருமே மாறி 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 பயணிக்கிறாங்க. சில பேர் ஒட்டகத்திலையும் வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 3 சஹாபாக்கள் மாறி மாறி அவங்க டிராவல் பண்ணி அப்படி போறாங்க. அந்த பக்கம் அபூ சுஃபியானுடைய தலைமையில வியாபார கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, மக்கா நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. வழியில ஒவ்வொரு இடத்துல யார் யாரெல்லாம் எதிர்ல தென்படுறாங்களோ இந்த பக்கம் எதையாவது அச்சுறுத்துற மாதிரி அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஏதாவது தகவல் தெரியுது, அவங்களுக்கு எதுவும் முகமதுடைய படைகள் எதுவும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டையா விசாரிச்சுக்கிட்டே போறாரு. அப்படி விசாரிச்சுட்டு போகும்போது வழியில உள்ளவங்க யாரும் அப்படி யாரும் பார்க்கல, நாங்க முகமதுடைய படையெல்லாம் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு அபூ சுஃபியானுக்கு தகவல் சொல்றாங்க. தகவல் சொன்ன உடனே இதுக்கிடையில அபூ சுஃபியான் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போய் முன்னாடி போயிட்டே இருக்காரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து அப்படியே மதீனாவை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. நிறைய பள்ளத்தாக்குகள் தான் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இருக்கும், பள்ளத்தாக்குகளை கடந்து கடந்து போறாங்க. அப்படி போகும் பொழுது பத்ருங்கிற இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, ஒரு நீர் தடாகம் இருக்குது. அந்த நீர் தடாகத்துல அபூ சுஃபியான் முதல்ல வர்றாரு. அந்த இடத்தை கிராஸ் பண்றாரு. முதல்ல அபூ சுஃபியான் தான் கிராஸ் பண்றாரு. அபூ சுஃபியான் கிராஸ் பண்ணும்போது அங்க ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட விசாரிக்கிறார், இங்க ஏதோ முகமதுடைய படைகள் இந்த பக்கம் எது வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். அவர் சொல்றாரு, அப்படிலாம் யாரும் வந்த மாதிரி தெரியல, ஆனா ஒரு 2 பேர் படுத்திருந்தாங்க, ஒட்டகமும் படுத்திருந்துச்சு, இங்கதான் தண்ணி குடிச்சுட்டுலாம் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூ சுஃபியான் அந்த ஒட்டகம் போட்ட அந்த சாணத்தை அவர் செக் பண்றாரு. செக் பண்ணி அதை கிளறி பார்த்தா அப்படின்னா அதுல பேரிச்சம்பழ கொட்டை இருக்குது. அந்த பேரிச்சம்பழ கொட்டை மதீனாவை சார்ந்த பேரிச்சம்பழம். அபூ சுஃபியான் உஷாராயிறார். அபூ சுஃபியான் உஷாரான உடனே டக்குனு ஆளை அனுப்பி மக்காவுக்கு தகவல் கொடுக்கிறார். அபூ சுஃபியான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேறு பக்கமா கடல் மார்க்கமா பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய படைகளை அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க, ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, லம்மின் இப்னு அம்ருல் கிஃபாரி அப்படிங்கிறவரை அனுப்பிச்சு, நீ ஒட்டகத்துக்கு முன்னாடி வேகமா ஓட்டிட்டு போய் மக்கால போய் நீ தகவல் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்ணார், நேரா மக்காவுடைய எல்லைக்கு ஒட்டகத்துக்கு மேல ஏறி நின்று தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த ஒட்டகத்துக்கு மேல வைப்பாங்க இல்லையா, அந்த கூடு மாதிரி லேடிஸ் எல்லாம் உட்காந்து போவாங்க இல்லையா, அந்த கூடு அப்படியே தலைகீழா திருப்பி போடுறாரு, தன்னுடைய சட்டையை கிழிக்கிறாரு, சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, காஃபிலா காஃபிலா, வியாபார கூட்டம் வந்திருக்கு, வியாபார கூட்டம் வந்திருக்குது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை வந்திருக்குன்னு சத்தம் போட்டு அவரால் எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தம் போட்டு அனௌன்ஸ் பண்றாரு. இது ஊருக்குள்ளார மக்கால உள்ள ஊருக்குள்ள இந்த அனௌன்ஸ்மெண்ட் பரவன உடனே அப்ப இங்க எல்லாம் இதுதான் சரியான சந்தர்ப்பம், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு
ஊர் பெரிய தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கொடுக்குற அடி, முஸ்லீம்களுக்கு கொடுக்குற அடி வாழ்நாள் அவங்க மறக்கவே கூடாது அப்படின்னு இங்கிருந்து மக்கள் வந்து ஒரு பெரும்படை கிளம்பு. எல்லா கோத்திரத்துல இருந்தும் ஆட்கள் வந்து அப்படி குமிறாங்க, வந்து குமிறாங்க, வாங்க போலாம் வாங்க போலாம். அடி அப்படிங்கிற கோத்திரத்துல இருந்துதான் ஒரு ஆளு கூட வரல. இது எல்லா கோத்திரத்துல இருந்து எல்லா குடும்பத்துல இருந்தும் எல்லாமே கிளம்புறாங்க. தன்னால வர முடியலன்னா கூட தான் சார்ந்த ஒரு ஆள் அனுப்பி போயிட்டு வா, முஸ்லீம்களை தாக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படி வந்து அபூஜஹல் தனக்கு தான் போகாம தனக்கு கடன் தரக்கூடிய ஒருத்தனை வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். இப்படி இங்கிருந்து பார்த்தோம்னா 1300 பேர், நிறைய ஒட்டகம், நூற்றுக்கணக்கான ஒட்டகம், போர் தளவாடங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு போர் கருவிகள், கவசம் உள்ள அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு இங்க பெரும்பட தயாராகும். இங்க பெரும்பட தயாராகும் பொழுது 1300 பேர் சரியா கிளம்புறாங்க. கிளம்பி போகும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல பத்ரெல்லாம் தாண்டி அபூ சுஃபியான் முன்னாடி வந்துடுறாரு. முன்னாடி வந்த உடனே அங்கே விசாரிக்கிறார், இப்ப எது சூழ்நிலை இருக்குதா, என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது அப்படின்னா யாரும் இல்லை, வழியில் உள்ளவங்க சொன்ன உடனே அபூ சுஃபியான் லெட்டர் போடுறாரு. அபூ சுஃபியான் மக்கால உள்ள படைகளுக்கு லெட்டர் போடுறாரு. நீ யாரும் கிளம்பலாம் வேணாம், இங்க எந்த வழியில எந்த ஆபத்தும் இல்லை, நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு லெட்டர் போடுறாரு. லெட்டர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறாரு. அந்த கொடுத்து விடுறவரும் மக்கால உள்ள படையை சந்திச்சு, கிளம்பி வந்துகிட்டு இருக்க படையை சந்திச்சு லெட்டரையும் கொடுத்துடுறாரு. லெட்டர் படிச்ச உடனே அபூஜஹல் என்ன சொல்றான், லெட்டர் படிச்ச உடனே மக்கால உள்ள பெரும் பெரும் தலைவர்கள்லாம் ஒரு முடிவு போடுறாங்க, ஒரு ஆலோசனை பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதுல வந்து அபூ லஹப் நாம போயே ஆகணும், நம்ம வந்து கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும், அப்படி சண்டை போடலைன்னா கூட நாம அங்க போய் மதீனாவுக்கு பக்கத்துல போய் நாம டென்ட் அடிச்சு 3 நாள் தங்குறோம். 3 நாள் நம்ம எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கோமோ அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா நடனம், அது இதுன்னு நம்ம முழுக்க முழுக்க மகிழ்ச்சியா இருக்கோம். நம்மளுடைய ஆறாவாரம், நம்மளுடைய படை பலத்தை நம்ம காட்டுறோம், அதுவே முஸ்லீம்கள் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஹ்னஸ் இப்னு ஷரீக் அப்படிங்கிறவங்க மட்டும் அதுக்கு ஒத்துவாரு. வேணாம், ஏதாவது எதுவுமே பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நாம வாங்க போயிடலாம் அப்படின்னு அவர் உறுதியா இருக்காரு. அஹ்னஸ் இப்னு ஷரீக் யார் அப்படின்னா ஜுஹ்ரா அப்படின்னு ஒரு கோத்திரம் இருந்துச்சு. அந்த கோத்திரத்துடைய தலைவர் தான் அஹ்னஸ். அஹ்னஸ் சொல்றதை கேட்டு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த 300 பேரும் ரிட்டன் மதீனா மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவுக்கு போன உடனே அங்க மக்காவுல மற்ற பெரும்பெரும் காபியர்கள், பெரும்பெரும் தலைவர்கள் நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க படை முன்னேறி வர 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 நேரம் வந்து பத்ருக்கு சமீபத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க இந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பும் போதே ரொம்பவும் எப்படி தர்த்தீபா போகணுமோ அப்படி ஒரு தர்த்தீபோட படையை வந்து கூட்டிட்டு வர்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு போறாங்க இல்லையா, தான் தான் தொழில் வச்சுட்டு இருப்பாங்க, தான் தான் இமாமா இருந்தாங்க. அப்ப ஊரை விட்டு வெளியே போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்ந்து பாங் சொல்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நான் இல்லாதப்ப நீங்க தொழுது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இங்க முன்னேறி பத்ருக்கு சமீபமா வந்த உடனே அபூ லுபாபா அப்படிங்கிறவர நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து நீ என்னுடைய பிரதிநிதியா மக்காவை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு படைகளை வந்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அமீரை நியமிக்கிறாங்க. வலது பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இடது பக்கம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, வரிசையினுடைய நடுவரிசை பின் வரிசை, இப்படி ஒவ்வொரு வரிசைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவரை நியமிக்கிறாங்க. இங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமைத்துவ பண்பை நாம பார்க்கணும். அதே மாதிரி போருக்கு ஒவ்வொரு இடத்தை கடந்து போகும் பொழுதும் தேவையான ஆலோசனைகளோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவை எடுக்கிறாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் இல்லைன்னா கூட அந்த படை தயார் நிலையில இருக்கணும் அப்படின்னும், அதே சமயத்துல தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கான அடையாளம் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக நிரூபிக்கிறாங்க. எல்லாமே நான் தான் பார்க்கணும், எல்லாமே நான் சொல்றபடிதான் கேட்கணும்,
எனக்கு யாரும் இருக்கக்கூடாது, என் பேச்சை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கணும் அப்படின்னு யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார்ட்டையுமே சொல்லணும். ஒவ்வொரு செக்டாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான அமீரை நியமிச்சு தேவையான தான் இல்லைன்னா கூட கரெக்டா அங்க மதீனால வேலை நடக்கணும், மதீனால எந்த ஊர்ல எந்த அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக இருந்து அதுக்கான ஆட்களை நியமிக்கிறாங்க. இப்படி படம் முன்னேறி வரும்போது ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. பெரும் படையோட மக்கால இருந்து ஒரு படை கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. அபூ சுஃபியான் இப்படி லெட்டர் போட்டு கூட அதை கேட்காம ஆயுத படை பலத்தோட வந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சுதாரிக்கிறாங்க. இது சாதாரணமா முடிய போறது கிடையாது. ஒரு பெரும் சண்டையாகத்தான் உருவாக போகுது, பெரும் போராகத்தான் உருவாக போகுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா யோசிக்கிறாங்க. முதல் கட்டமா அவங்க திரும்பி போறதுக்கு மனசு இல்லை. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இஸ்லாம் அந்த பகுதி முழுக்க மதீனாவுடைய வெளிப்புறம் முழுக்க பரவிக்கிட்டு. ஒருவேளை திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப இஸ்லாத்தின் மீது ஒரு தவறான பார்வை உருவாகும். புதுசா இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இந்த பாருங்க அடிக்க வந்த உடனே ஓடி போயிட்டாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய தவறான செய்திகள் இஸ்லாத்தை பத்தி வரும். அதனால திரும்பி போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திரும்பி போகாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பத்ர் வரைக்கும் வந்தவங்க மதீனாவுக்கும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஊருக்குள்ளார இவ்வளவு பெரிய படை பலத்தோடு நாம ஒருவேளை திரும்பி போய் மதீனாவுக்கே ரிட்டர்ன் போய் ஊருக்குள்ளார இந்த படை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது? அதனால நாம என்ன ஆனாலும் இனி போர்ல இந்த சண்டைய பாத்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி முடிவுக்கு வரும்போது சில சஹாபாக்கள், சில முஸ்லீம்கள், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கலாம் தயங்குறாங்க. அப்பதான் உயர்மட்ட குழு, ஒரு ஆலோசனை குழுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுறாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி பெரும் பெரும் சஹாபாக்களை வச்சு ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு ஒண்ணு கூட்டி முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. இப்ப உள்ள சூழ்நிலை என்ன, கல நிலவரம் என்ன அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொண்டு பேசுறாங்க. மூணாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. நாலாவது அன்சாரிகள் சார்பா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. இவங்க பேசுறதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லா சஹாபாக்களும் முடிவுக்கு வந்துடுறாங்க, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லா சஹாபாக்களும் வந்துடுறாங்க. இதுக்கு பிறகு தான் முஹாஜிர்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா ஊர் மக்கள், ஊருக்காரவங்க, அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார். ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த புதுசு அன்சாரிகளுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. அன்சாரி விஷயமா தயங்கும் போதுதான் அன்சாரிகள் சார்பா அதனுடைய தலைவர் இருந்து பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் சொன்ன மாதிரி நீங்க வேணா போய் சண்டை போட்டுட்டு வாங்க, நாங்க ஊருக்குள்ளாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமா நாங்க உங்களோட போருக்கு வருவோம். நீங்க பல்குல் ரிமாது வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போனாலும் அங்கேயும் நாங்க வருவோம். பல்குல் ரிமாதுங்கிறது மக்கால உள்ள என்ட்ரன்ஸ் ஏரியா, நுழைவாயில் மாதிரி. அந்த வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போய் எதிரிகளை அவர்களுடைய வாசல்லே வச்சு சந்திக்க சொன்னாலும் அதுக்கு நாங்க சந்திக்க தயார் அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் செய்யணும்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்பதான் போர் செய்யணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு அடுத்ததுலாம் நமக்கு தெரியும். ஒரு நாள் மழை பெய்யுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவே கடந்து துவா செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க? அல்லாஹ் உங்க பக்கம் இல்லையா? அல்லாஹ் தான் நீங்க கேட்டா உங்களுக்கு வஹி வருது, எதுக்காக இவ்வளவு சிரமப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த போருடைய அவசியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் சொன்னாங்க. ஒரு கால் இந்த போர்ல நாம தோத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் கொல்லப்பட்டுறாங்க, பெருவாரியான மக்கள் கொலை செய்யப்படுறாங்க, உயிர் ஷஹீத் ஆகிடுறாங்க அப்படின்னா இந்த இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு அடுத்த கட்ட யோசனை என்ன? இந்த இஸ்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எப்படி போகும்?
ஒருவேளை நானே கொல்லப்பட்டுட்டாலும் இந்த இஸ்லாத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேவையான ஆறுதலை கொடுக்குறாங்க. தேவையான ஆறுதல் கொடுத்ததுக்கு பிறகு போர் நடக்க நடக்க நமக்கு எல்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், விசேஷமான மலக்குமார்களை வைத்து அல்லாஹு தஆலா உதவி செஞ்சு பத்ர்ல உதவி செஞ்சு தேவையான வெற்றிகளை அவசியமான வெற்றியை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தா, எதிரிகளுக்கு பயங்கரமான தோல்வியை அல்லாஹு தஆலா கொடுத்தா. அந்த தோல்வியினால அடுத்து எப்படா முஸ்லிம்களை தாக்குறதுக்கான சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வெறும் மோசமான தோல்வியை அல்லாஹு தஆலா அந்த காபீர்களுக்கு, மக்கால் உள்ள காபீர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. இப்ப பத்ர்ல அல்லாஹு தஆலா இந்த சூரா அன்ஃபாலை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றதுக்கெல்லாம் நாம இறை வசனம் அப்படின்னு சொல்லுவோம், மற்ற வசனங்களுக்கெல்லாம் இறை வசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்ஃபால்ல உள்ள சூறால உள்ள ஆயத்துக்களை இறை விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம், ஃபீட்பேக் அப்படின்னே சொல்லலாம். பத்ர் போர் எப்படி நடந்துச்சு, அதனுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத தான் சூரா அன்ஃபால்ல ஃபுல்லா அல்லாஹ் தஆலா விவரிச்சு சொல்லுவோம். முஸ்லிம்கள்கிட்ட இருந்த தயக்கம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு போருடைய அந்த கனிமத் பொருளை எப்படிலாம் பயன்படுத்தணும், முஸ்லிம்களுக்கு ஏன் மலக்குகளை வச்சு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான் அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபால்ல சொல்லியிருப்பான். இப்படி பத்ர் போர்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு ஹிஜ்ரி 2ல தான் பத்ர் போர் நடக்கும். இதே ஹிஜ்ரி 2ல தான் முதல் வருஷம், அது ரம்ஜான் கடமையான முதல் வருஷம் அந்த போரை சந்திக்கிறாங்க. அதே ஹிஜ்ரி 2ல தான் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். அதே ஹிஜ்ரி 2ல தான் ஜகாத்தும் கடமையாகும். இப்படி எல்லா கடமையாகி போர்ல தேவையான கனிமத் பொருள்லாம் சஹாபாக்களுக்கு கிடைச்சு அந்த பெருநாளை தான் அந்த ஹிஜ்ரி 2ல பத்ர் போருக்கு பின்னாடி 17ல போரை சந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அதை ஒட்டி வர்ற பெருநாளை தான் அந்த சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா சதக்கத்துல் ஃபித்ர் கடமையா இருக்கு, ஜகாத்து கடமையா இருக்கு, நோன்பு கடமையா இருக்கு. போர்ல இருந்து நிறைய கனிமத் பொருள் நமக்கு கிடைச்சதுனால அதுல இருந்து அந்த பண்டிகையை, அந்த ஈது பெருநாளை சஹாபாக்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக கொண்டாடுறதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. பத்ர்ல கலந்துகிட்ட சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் ஷஹீதாங்க. பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை வாசிச்சு நாம துவா கேட்டோம்னா அந்த துவா கபூலாகும் ஹதீஸ்ல இருக்கு. பத்ர் போர்ல ஷஹீதானவங்களுக்கு, பத்ர்ல போர்ல ஷஹீத் ஆனாலும் சரி, அந்த உயிரோட திரும்பி வந்தவங்களை பத்தியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவங்கள அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டா, அவங்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க அப்படிங்கிற சுப செய்தியெல்லாம் பத்ர் சஹாபாக்கள் விஷயத்துல இறங்குச்சு. இப்படி பத்ர் போர்ல ஒருத்தர் பத்ரியில் இருந்தார் அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒருத்தர் பத்ரி இருந்தார்னா அவரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்துவாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகள் விஷயமா ஒரு 4 செய்தியை சொன்னாங்க. ஷஹீதுகள் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவங்க அப்படிங்கிற 4 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்னாவது, எல்லாத்துக்கும் நான் உட்பட எல்லாத்துக்கும் இஸ்ராயேல் தான் ரூப் வாங்குவார். ஆனா ஷஹீதுகளுக்கு யார் போர்ல உயிர்மை தியாகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நானே கைப்பற்றுவேன் அல்லாஹ் சொல்லி இருக்கான், அல்லாஹ்வே டைரக்டா ரூப வாங்குவா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி நோம்புக்கு அல்லாஹ்வே டைரக்டா கூடி கொடுக்கிறானோ அதே மாதிரி ஷஹீதுகளுடைய ரூப அல்லாஹ் நேரடியா வாங்குவான். ரெண்டாவது, நான் உட்பட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உட்பட எல்லாத்தையும் குளிப்பாட்டி தான் அடக்கம் பண்ணணும். ஆனா ஷஹீதுகளை அவர்கள் சிந்திய இரத்தத்தோட, இரத்த துளியோட அப்படியே அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னா. மூணாவது, குளிப்பாட்ட கூடாதுன்னாங்க. மூணாவது, நான் உட்பட எல்லாரையும் கஃன் போட்டு மூடித்தான் அடக்கம் செய்யப்படணும். ஆனா ஷஹீதுகள் அவர்கள் எந்த ஆடையோட போர் செஞ்சாங்களோ, எந்த ஆடையோட கவச உடையோட உயிர் தியாகம் செஞ்சாங்களோ அதே ஆடையோட உயிர் தியாகம் செஞ்ச அதே ட்ரெஸ்ஸோட அவங்க அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னா. அடுத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உயிர் தியாகம் செய்தவர்களை, இந்த ஷஹீதானவங்களை நீங்க மௌத்தா போயிட்டுன்னு சொல்லாதீங்கன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மௌத்தா போயிட்டுன்னு சொல்லாதீங்கன்னா. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மௌத்தா போயிட்டதா நினைக்கவும் நினைக்காதீங்கன்னா. லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ், அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க, அவங்க ஷஹீது உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி மௌத்தா போயிட்டதாக நீங்க சர்வசாதாரணமா சொல்லிடாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஷஹீதானவங்க குறித்து சொல்றாங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னன்னா, நம்பர் 1, ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம ஒரு அதிகாரத்துல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நாமளே கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல்பாடுகள் உருப்படியாக இருக்கவே இருக்காது. அது எதுவா இருந்தாலும் சரி, குடும்பமா இருக்கட்டும், அல்லது நாம பணிபுரிகிற வேலையா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் கையிலேயே போய் அதிகாரம் தேங்குச்சு அப்படின்னா அது அந்த அலுவலகமும் சரி, அந்த குடும்பமும் சரி, அந்த வேலையை பார்க்கிற இடமும் சரி, அது சீராக இயங்கவே இல்லை. இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை செஞ்சு 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 அவங்க போற வழி நடத்தினாங்க. இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல, ஒருத்தர் இருக்கலாம் அப்படிங்க, ஒருத்தர் போறான் அப்படிங்க, இல்ல ஒருத்தர் நம்ம என்னதான் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம், புரியலனா கூட, சண்டை போடலைன்னா கூட போய் அங்க 3 நாள் தங்கி சாப்பிட்டு வருவோம், ஒரு நாளைக்கு முதல் நாள் 10 ஒட்டகம் இருக்கும், 2ஆம் நாள் 9 ஒட்டகம் இருக்கும் அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு இந்த திருட போன இடத்துல சாப்பாடு கட்டி கொண்டு போன கதை மாதிரி நம்ம அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டாது வருவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னதுனால, தெளிவான முடிவு இல்லாம போனதுனால தோல்வி இந்த பக்கம் தருகிறாங்க. அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது அது பரவலாக ஆகும் போது மட்டும்தான் அந்த நிறுவனம், அந்த அலுவலகம், அந்த வேலை பார்க்கிற இடம் அது சீராக இயங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன் ஒரு காலம் அவங்க இந்த போர்ல ஒரு வியூகத்தை வகுத்ததே கிடையாது. ஒவ்வொரு வரிசைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரை நியமிச்சாங்க. தனக்கு தான் இல்லாத இடத்துல யாரெல்லாம் பார்க்கணும், வேலை பார்க்கணும் தன்னுடைய வேலையில, அதையும் நியமிச்சாங்க. தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. குடும்பத்திலையும் அப்படித்தான். எல்லாத்தையும் ஆம்பளை நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னா அந்த குடும்பம் சீராக இருக்கவே இருக்காது, அந்த குடும்பம் நல்லா இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் உள்ள ஆள்கள்கிட்ட, மனைவிட்ட, மகள்கள்கிட்ட இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அதிகாரத்தை பகிரணும். அதே சமயத்துல ஆலோசனையும் கேட்கணும். ஒரு அஜர்த்து பயான் பண்ணாராம், நீங்க மனைவியோட எப்பயுமே அவங்களுடைய உரிமைகள், தேவையான உரிமைகளை கொடுத்துருங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு என்னென்ன கேட்கிறாங்களோ அந்த வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க, அது போல குறிப்பா அவங்கள பாராட்டுங்க அப்படின்னு ஒரு அஜர்த்து பயான் பண்ணியிருக்காரு. நம்மளால ஒருத்தர் நீ பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு நல்லா சாப்பிட்றாரு. சாப்பாடு சுவையான சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு தான் சாப்பாடு அவ்வளவு அருமையா இருந்துச்சு, டேஸ்ட் 4 டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட், இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு நான் மோதிரம் போடணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய புகழ்றாரு, பாராட்டுறாரு. அந்த அம்மா அவ்வளவு கோவமா பார்த்துட்டு இருக்குது. ஏன் அவங்களுக்கு கோவமா பாக்குறாங்க, சந்தோஷமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நான் 35 வருஷமா உனக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், நீ பக்கத்து வீட்டுக்காரி சாப்பாடு கொடுத்துட்டு போறா, அதை நீ அவ்வளவு புகழ்ந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்படி எதையுமே ஒரு ஆலோசனை இல்லாம மனைவி எப்படி அணுகணும் அப்படின்னு நம்ம மூத்தவங்கள்ட்ட, அனுபவசாலிகள்கிட்ட நாம கேட்டு அதுக்கு தேவையான ஐடியா பிரகாரம் தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும். நாம எதையும் தெரியாம குடும்பத்தை நடத்த போனோம் அப்படின்னா பல சிக்கல்கள்ல நம்ம மாட்டிக்கணும். அதே மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது அதை மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒருத்தர் போறாரு. போய் ரெண்டு பக்கமும் பேசுறதை கேட்டுறாரு. கேட்டு முடிச்சு என்ன பிரச்சனை, நீ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் கேட்டுட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சிடறாரு. சேர்த்து வச்சோடனே கடைசி எந்திரிக்கு போகும்போது சத்தியம் வாங்குறாரு 2 பேர்த்தையும். என்ன பிரச்சனைன்னா ஒருத்தர் மாத்து ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. சுமூகமா ஆக்கி வச்சுட்டு அவர் கிளம்பும் போது சத்தியம் வாங்குறார் 2 பேர்த்தையும், நீ அவனை அடிக்க கூடாது,
நீ அவளை அடிக்க கூடாது, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு. மனைவி உடனே சத்தியம் பண்ணிருச்சு, நான் அடிக்க மாட்டேங்கிற, நான் இனிமேல் அடிக்க மாட்டேன், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துக்கிறேன், நீங்க என்னென்ன அட்வைஸ்லாம் சொன்னீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணிருச்சு. மனைவி உடனே புருஷங்கால சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான். ஏன் நீ ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறன்னு கேட்கிறாரு. மூக்கள் இந்த காயம் இருக்கு, இது எப்படி வந்துச்சு தெரியுமா? அவ அடிச்சதுனாலதான் வந்துச்சு. நான் எங்கேயே அடிக்கிறேன், அவ தான் என்னை அடிக்கிறான். அவ கை ஓங்கித்தான் என் மூக்கு இப்படி கருப்பா இருக்கு. முதல்ல அவளை மூக்குல மட்டும் அடிக்க வேணான்னு சத்தியம் பண்ண சொல்லு, அப்புறம் நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னா. அந்த மாதிரி நாம குடும்பமா இருக்கட்டும் அல்லது வேற எந்த இதுவா இருக்கட்டும், நம்மளுடைய அதிகாரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அதை பரவலாக ஆக்கி அதை மசூரா அடிப்படையில ஆலோசனை செஞ்சுதான் ஒரு முடிவை எடுக்கணுமே ஒழிய, எந்த அதிகாரம் இருக்குது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு எடுத்தோம்னா அது குடும்பமா இருந்தாலும் சரி, வேற எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு சந்திக்கும். அந்த விஷயத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் இந்த பத்ரிலையும் சரி வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி அதை பண்ணதே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை பரவலாக ஆக்குவாங்க, அதே சமயத்துல எந்த விஷயத்தையும் ஆலோசனை செஞ்சுதான் முடிவெடுப்பாங்க. அதுவும் பத்ருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. பத்ர்ல கிடைக்கிற நமக்கான மிக முக்கியமான இரண்டாவது படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் மேல நாம நம்பிக்கை இழந்துடவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலையும் அல்லாஹ் மேல் நாம் நம்பிக்கை துடிய அளவும் இழந்து விடவே கூடாது. ஒண்ணு அல்லாஹ் தாலா நாம செஞ்ச திக்ருகள் மூலமாக நம்மளை அல்லாஹ் காப்பாற்றும், அல்லது நாம செஞ்ச சதகாவின் மூலமாக அல்லாஹ் தாலா காப்பாற்றும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் மீது நாம நம்பிக்கை இழந்து விடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனது, அவங்களுடைய படையை கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ஒரு போருக்கான படையே கிடையாது. 40 ஒட்டகம், உடைஞ்சு போன 7 வாள், இதெல்லாம் ஒரு படையே கிடையாது. ஆனா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அவங்க நம்பிக்கை இழக்கவே இல்லை. தேவையான உணர்வுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மூத்த சஹாபாக்களும் அந்த படைக்கு கொடுத்துக்கிட்டே ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, நாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவுதான் உடம்பு சரியில்லாம போனாலும், என்னதான் கடல்ல நாம சிக்கியிருந்தாலும், நாம அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்து விடவே கூடாது. நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்மை காப்பாற்றுவான், நமக்கான வழியை தருவான் என்கின்ற 100% நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறேன். பதில் தரக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு படிப்பினை, 3வது படிப்பினை என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம ஈமானை இழந்துடவே கூடாது. இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு ஃபேஷனாக கூட வெளியில யூடியூப்ல மத்த சேனல் ஒரு பேட்டியா பெருமையா பேட்டி கொடுக்குறாங்க. நான் முஸ்லீம் தான், என்னுடைய கணவர் அவர் ரிலீஜியஸ்ல இருக்காரு. நான் முஸ்லீம் தான், என்னுடைய மனைவி அவர் ரிலீஜியஸ். நாங்க 2 தான் செக்யூரானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை குறை சொல்லி, தன்னுடைய மார்க்கத்தை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு சில முஸ்லீம்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் செக்யூலரா இருந்தா தான் எனக்கான சான்ஸ் வரும், நான் செக்யூலர் ஆனவன் காட்டிக்கிட்டா தான் எனக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி தான் சார்ந்திருக்கக்கூடிய உயரிய இஸ்லாத்தை மிகவும் கேவலமாக அற்பமாக கேலி செய்யக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பல பேருடைய உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் நான் இப்படி சுன்னத்தான ஓரத்தில் உட்கார்ந்திருக்கேன். பல பேருடைய ரத்தம் சிந்திய ரத்தத்திற்கு பிறகுதான் நாம் இப்படி சுன்னத்தான ஓரத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக உட்கார்ந்திருக்கின்றோம். எனவே எந்த சூழ்நிலையும் நாம் ஈமானை மட்டும் இழந்து விடவே கூடாது. நோம்பு முதல் வருஷம் தான் கடமையா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு நோம்பு முதல் வருஷம், அப்பதான் புதுசா கடமையா இருக்கு. நோம்பு வச்சுட்டு கிட்டத்தட்ட பிற 8ல கிளம்புறாங்க.
8ல கிளம்பி அவங்க பத்ர் களத்துக்கு வந்து சேரும்போது 15 அல்லது 16, 17ஆம் தேதி 17 அன்னைக்கு பத்ரை சந்திக்கிறாங்க. பத்ர் போர் நடக்கும். அப்படின்னா நோன்பு வச்சுட்டு அவங்க இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் பெரிய உயர் தியாகங்களை செஞ்சு இவ்வளவு பெரிய உயரிய மார்க்கத்தை வளர்த்தெடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அந்த மார்க்கத்தை நம்ம துச்சமா நினைக்கலாமா? அந்த மார்க்கத்தை ஈமான நமக்கு பிடிக்கல, ஒத்து வரல அப்படின்னா அமைதியா இருந்ததுமே ஒழிய நாம அதை வந்து கேவலமாகவோ முஸ்லீம்னாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நாமளே நினைக்கிறதுதான் பெரிய ஆபத்து. இது கூடவே கூடாது. இது பதில் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் ஒன்று. எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் மேல் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் ஈமானை இழந்துவிடக்கூடாது. நம்முடைய குடும்பம் உட்பட எல்லாம் சீராக இருக்க வேண்டுமானால் அதிகாரத்தை பரவலாக ஆக்க வேண்டும். அதே போன்று தேவையான கட்டங்களில் ஆலோசனை செய்து பிறகுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பத்ர் நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய உன்னதமான செய்தியாகும். பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி நாம் துவா கேட்கும் பொழுது அந்த துவா ஏற்கனவே சொன்ன மாதிரி கபூலாகும் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள், பெரும்பெரும் உலமாக்கள், மார்க்கறிஞர்கள், மேதாவிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது யாசின் ஓதியதற்கு பிறகு பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் வாசிக்கப்பட்டு துவா செய்யப்படும். அனைவரும் கடைசி வரை அமர்ந்து அந்த துவாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த பத்ரீன்களின் பொருட்டால் நம்முடைய அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவ காரியங்களையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா இதே போன்று பல ரமலான்களை சந்தித்து அவனுடைய நல்லடியார்களில் நெருக்கமான நல்லடியார்களில் ஒருவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அறிவுரிவானாக. பத்ரிலே ஷஹீதான அந்த உயரிய சஹாபாக்களின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.